ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். நான் உங்கள் அனிதா. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இந்த சட்னி ரொம்ப டைம் எடுக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இந்த அளவுக்கு இதை வறுபட்டதுக்கப்புறம் 2 பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இதை வதங்குறதுக்கு. இந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லாம் போகணும். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த சட்னி நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி அந்த மிக்சியில் இருக்கிற சட்னியை அலம்பி அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே இது தண்ணி சேர்க்காதீங்க. இந்த சட்னி நல்லா இருக்காது. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கோதுமை தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.